ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர்ஃபுல் கொலா புட்டு வெரைட்டி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கொலா புட்டு செய்கிறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ராகி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவில் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் முதல்ல கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு பீட்ரூட் ஜூஸை நம்ம கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் ரைஸ் மாவு சேர்த்துட்டு அது கூட நம்ம கேரட்டை ஜூஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை இதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை இந்த பவுலில் எடுத்துக்கலாம். அதில் க்ரீன் கலருக்காக நம்ம மல்லி இலையை அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அடுத்ததாக ராகி மாவையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதையும் நம்ம அரிசி மாவை எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளூ கலருக்காக சங்குப்பூ வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். 4 பூ தான் கிடச்சிது. இருந்தாலும் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ப்ளெயின் ரைஸ் மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த சங்குப்பூ வடிகட்டி எடுத்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் கலர் வந்திருக்கு. வெந்து வரும்போது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக ப்ளெயினாக இருக்கிற புட்டுக்காக ஒயிட் கலர் ரைஸ் மாவில் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கொலா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொலா புட்டு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம முதல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அது மேலே இந்த மாவை ரெடி பண்ணி அப்படி எடுத்து வச்சிடலாம். முதல்ல இந்த பாத்திரத்தில் கீழே ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளெயின் புட்டு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம். இதில் இடையில நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவு முடிகிறப்பவும் அதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லி சேர்த்து பிசைஞ்ச மாவை அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு பீட்ரூட் சேர்த்து கலந்த மாவை சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு சங்குப்பூ சேர்த்து கலந்தோம் இல்லையா, அந்த மாவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கேரட் போட்டு கலந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கடைசியாக நம்ம தேங்காய் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான இந்த கொலா புட்டு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது இது ஒரு ரெயின்போ கொலா புட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு நான் சூப்பராக ஒரு கடலை குழம்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.